இடையே வார்த்தை போர் உச்சமடைந்த சூழ்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அதில் கடுஞ்சொற்களை பயன்படுத்தி யாரும் ஒருவரை ஒருவர் விமர்சிக்க வேண்டாம் என்றும் அவர்களை புண்படுத்திக் கொள்ள தேவையில்லை என்றும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவர்களுடைய அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை அந்தந்த கட்சிகளுக்கு உண்டு என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார். இதனால் ஒருவரையும் மனம் புண்படும்படி யாரும் விமர்சிக்க தேவையில்லை என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா வழியிலும் முத்தமிழறிஞர் கருணாநிதி வழியிலும் வந்தவர்கள்லாம் அதை மறந்திட வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அந்த வேண்டுகோள் பதிவில் வெளியிட்டிருக்கிறார். மேலும் இன்று அமைச்சர்களாக பொறுப்பு வகித்த திமுக கூட்டணியில் நீண்ட காலம் இணைந்து பணியாற்றி வந்த கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திண்டிவனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வன்னி அரசும், இதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பாபநாசம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதில் இந்த பிரச்சனையானது இன்று காலையில் இருந்தே திமுகவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா மற்றும் விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி இவர்கள் இருவர் விடுத்த அறிக்கையால் மற்ற கட்சிகளின் ஆதரவாளர்களும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஒருவரை ஒருவர் வசை மாறி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நிறுத்துவதற்காக இந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் இந்த அறிக்கை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்று காலையில் ஆர் ராசா வெளியிட்ட முதல் பதிவில் மூணேற தரப்பட்ட ஏனியும் மூடசாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டுக் கொடுக்கும் என்றால் இதில் பெரியாரின் கால தேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் களமாடுவோம் என்று அவர் கூறியிருந்ததுடன், என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம் என ஆர் ராசா பதிவிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு பதிலளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் எஸ் பாலாஜி, அமைதியாய் கடப்பது அநாகரிகம் தவிர்க்கவே, அநீதி தொடர்ந்து அனைத்தும் உரைத்தால் அணைக்க முடியா அனலில் தகித்து போவீர் என்று திமுக விசிக பொருளாளர் எஸ் பாலாஜியும் பதிவிட்டது. அதைத் தொடர்ந்து திமுக ஆதரவாளர்களும் விசிக ஆதரவாளர்களும் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை ஐடி விங் மற்றும் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து திமுகவினருக்கு இப்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கட்சிக்கும் தனியாக அரசியல் நிலைப்பாடு எடுக்க உரிமை இருக்கிறது என்றும், மற்றவர்கள் மனது புண்படும்படி எந்த கடுஞ்சொற்களையும் பிரயோகிக்க வேண்டாம் என்றும், நம்ம அல்லதை பாராட்டி நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சித்து சிறந்த எதிர்க்கட்சியாக அண்ணா வழியில் கருணாநிதி வழியில் செயல்படுவோம் என்ற வேண்டுகோளை விடுத்து இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான வார்த்தை போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர் வேண்டுகோளும் அறிவுறுத்தலும் விடுத்து அறிக்கை விடுத்திருக்கிறார். ஆனந்தி.